ஹாய் கைஸ், ஹலோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாங் டைம் கேப்க்கு அப்புறம் நானும் சரி ஓகே, நான் விட்டதை பிடிக்கணும், மறந்தது திரும்பவும் எடுக்கணுங்கிற மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து என்ன விஷயம்னா எக்ஸ்பெக்டிங் கிஃப்ட். ஸோ நம்ம எப்படி சொல்றது, ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு கிடைக்கலன்னா அது நம்மளை எப்படின்னா கிட்டத்தட்ட கண்ணாடி நொறுக்கிற மாதிரி பயங்கரமாக நொறுக்கி போட்டுரும் இல்லையா? ஸோ அது எல்லாருடைய லைஃப்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது பிடிச்சவங்களால நடக்கலாம், பிடிச்ச பர்சன்ஸால இருக்கலாம், பிடிச்ச பொருளால வரலாம், பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தினால நம்ம வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டன் ஆகியோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து கண்டிப்பா பிரேக் ஆகியே தீருவோம். ஸோ அது வந்து லைஃபோட ஒரு இம்பார்ட்டன்டாகவே இருக்கு, அது வேற எதுவும் பண்ண முடியாது. பட் அப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் இருந்திருக்கு. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? சிம்பிள் ஆஃப் த ஃபார்முலா எப்படி தெரியுங்களா? நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகாமல் இருந்தாலே போதும். ஒரு விஷயத்துக்கு எப்பவுமே நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது. நமக்கு அது கிடைக்குமோ கிடைக்காதோ, எப்பவுமே ஒரு விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா, கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்கலனாலும் சந்தோஷம். ஸோ லைஃப்பை எப்பவுமே என்ஜாய் பண்ணுறதுக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படணும். பிடிச்ச வேலை கிடைக்கலனா சாரி, படிச்ச வேலை கிடைக்கணும், பிடிச்ச வேலையை அமைச்சிக்கிற மாதிரி தான் லைஃபும்.